ஹலோ வியூவர்ஸ், 30 எப்எஸ் வீடியோவை எப்படி 60 எப்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரீமியர் ப்ரோ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் நியூ ஃபைல்னு கொடுக்குறத விட நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே க்ரியேட் பண்ணதை நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் டேக் தான் வந்துட்டு கேட்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 120 எப்எஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம் டேக் கொடுத்துக்கோங்க. நான் 30 to 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாத் செட் பண்ண சொல்லும். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பாத் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேஸ்லேயே இதையுமே வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் வேறு எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேணாம். உங்கள்கிட்ட நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் ஹார்ட்வேர் என்கோட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் எடிட் டேப் போயிடுங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ எடிட் டேப் கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த காலம் கிட்ட வரணும். இங்கே தான் வந்துட்டு நம்ம சீக்வன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு 60 எப்எஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம், அதில் வந்துட்டு சீக்வன்ஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அங்கே ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். பட் இது வந்துட்டு நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம். நம்ம இப்போ 60 எப்எஸ்க்கு ஓனாக வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் செட்டிங் டேப் வந்துட்டு டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு 60 வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட சைஸு. இது வந்துட்டு நீங்கள் 4Kல பண்ணுறீங்களா இல்லை 1080pல பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 4Kக்கான ரெசல்யூஷன் சொல்லிடுறேன். 3840x2160 இதுதான் வந்துட்டு 4Kவோடது. அடுத்தது வந்துட்டு ஸ்கொயர் பிக்சல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 16:9க்கு வந்துட்டு வரும். அடுத்ததாக வந்துட்டு இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க ப்ரீசெட்டை. பட் நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1080pல தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதனால் அதை அழிச்சிட்டு நான் வந்துட்டு இப்போது 1080pக்கான ரெசல்யூஷன் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபைக்காக நான் 1080pன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தது நம்ம சேவ் பண்ண ப்ரீசெட் வந்துட்டு வந்துடும். அதை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வேணுன்ற ஃபைலை இம்போர்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபைலை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓப்பன் ஆனதும் இப்போ டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியூ வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இந்த ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வேணாலும் தனியாக எடுத்துக்க முடியும், வீடியோ வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இங்கே ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஜஸ்ட்டு இதில் 24 ஃப்ரேம்ஸ் தான் வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜஸில் இருக்குது. நம்ம இதை வந்துட்டு இப்போ 60யாக மாற்ற போகிறோம். நம்ம அப்படி ட்ராக் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் வேணுமான்னு கேட்கும். இதுதான் வந்துட்டு கண்டிப்பாக அப்படியே கொடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்க அப்படின்னா 24 ஃப்ரேம்ஸ் தான் வரும். நம்ம இதுக்காக தான் வந்துட்டு சீக்வன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணதே. நீங்கள் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். 29:59 இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே வந்துட்டு இப்போ 60 ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் ஒரு சின்ன செட்டிங் சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட ஃப்ரேம்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டைம் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சாம்பிளிங்னு இருக்கும். அதை வந்துட்டு ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரேம் வந்துட்டு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் மூவ் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பேஜ் போயிடலாம். இங்கே ரைட் சைடில் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும். நீங்கள் இப்படியும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+M கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டோட செட்டிங் போயிடும். இப்போ எக்ஸ்போர்ட்டோட செட்டிங் போனதும் நம்ம கொடுக்க வேண்டியது ஏவிஐயில் இருக்கும். இதை வந்துட்டு ஏவிஐயிலிருந்து H.264 கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு MP4ஓட ஃபார்மெட்டு. அடுத்தது பிட்ரேட். இது வந்துட்டு மேட்ச் ரிசோர்ஸ் ஹை பிட்ரேட் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைல் நேம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்துட்டு விட்டுறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இந்த காலமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிட்ரேட் இருக்கும். அந்த பிட்ரேட் வந்துட்டு விபிஆர் பாஸ் 1 இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் 2ஆக மாற்றிக்கோங்க. உள்ளே விட்டாலுமே பிரச்சனை இல்லை. 2ல் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் பிட்ரேட் வந்துட்டு 10 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
பட் 10 வந்துட்டு போதுமானது. இல்லை உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக வேணும்னா அதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிட்ரேட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அது நல்லாவே வந்து தெரியும். நான் 10 பிட்டில் கொடுத்துருக்கேன். எனக்கு 38 MB காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் வந்துட்டு கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட்வேர் பொறுத்து வந்துட்டு ஆகும். நான் அந்த ப்ளேஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட்டு டேப் வந்து வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ப்ரீவியூ வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.